Hello amigos, welcome to Bantan Girl Fix. And yeah, லாஸ்ட்டாக நம்ம மை பொறுக்கி மாப்பிள்ளையில் மீட் பண்ணோம். ஆக்சுவலி அதை ஜூன் போட்டுறேன் பார்ட் 2. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது ரெக்கார்ட் பண்ணுறக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா அன்டோல்ட் லவ். ஆக்சுவலி இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஆர் எஃப்எஃப் என்ன வேணாலும் சொல்லலாம். பேண்டன் கேர்ள் ஃபிக்ஸ் சேனலில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவே இதுதான். இந்த ஸ்டோரி சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் உங்களுக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டோரி வீக்லி 1 பார்ட் அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுவேன். நம்பிக்கை இருக்குது, அப்லோட் பண்ணுவேன். தென் ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக்கோட அப்டேட் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம தேவங்க தான் காமிக்கிறாங்க. தேவங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு பர்சன் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ தேவங் அந்த ஷூவோட சவுண்டை வச்சு டைம் பார்க்குறான். பார்த்தா 8:25. என்ன 8:30க்கு தானே வருவார், இன்றைக்கி என்ன 8:25க்கு வச்சு ரொம்ப ஒன்றும் அரேஞ்சே பண்ணல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். இப்போது ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக டைனிங் டேபிளில் தான் உட்கார்றாரு. இப்போ தேவங் ஜங்குக்கு சர்வ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஜங்குக் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திரும்புகிறாரு. கரெக்டாக தேவங் லன்ச் கையில் வச்சுட்டு நிற்கிறாரு. ஜங்குக் பார்த்ததையுமே லன்ச்சுங்க, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து ஆஃபீஸ் போக கிளம்பிடுறாரு. இப்போ ஜங்குக் கிளம்புனதையுமே தேவங்க தான் காமிக்கிறாங்க. தேவங் டிஸ்பிலீஃபாக ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு லிவிங் ஏரியாவில் இருக்க சோஃபாவில் போய் உட்காடுறான். அப்படியே அவனோட ஹெட்டை மட்டும் மேலே பார்த்த மாதிரி ரேஸ் பண்ணி அப்படியே கண்ணை மூட்டுறான். இப்போது தேவங்கோட வாய்ஸ் ஓவர், யா ஐ எம் மேரிட் அண்ட் இட்ஸ் பிகம் 11 month. நான் மிஸ்ஸஸ் ஜியோன் தேவங். பிஃபோர் 11 month நான் மிஸ்ஸஸ் கிம் தேவங்காக இருந்தேன். 11 month ஆச்சு, பட் நோ கிஸ்ஸிங், நோ ஹக்கிங், நோ டாக்கிங், அப்படியே தான் லைஃப் போகுது. ஜங்குக் he had a lot of business, Jeon industry, but he is full in my life அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிலீஃபாக சொல்லிகிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், இல்லை என் பேரண்ட்ஸ் தான் என்ன பண்ணாங்க, என் லைஃப் மட்டும் ஏன் எப்படி இருக்குது? ஈவன் தோ ஐம் அ ஜாலி டைப், அந்த மேரேஜ் மட்டும் நடக்காமல் இருந்தா, பட் இட்ஸ் அ ஃபேட், நடந்துருச்சு, யாராலையும் மாற்ற முடியாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஜங்குக் என்ன நினைக்கிறாரு. என் மேரேஜ் டே நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது, 1 year ஆக போகுது. அன்னைக்கான டே நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன், என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வெட்டிங் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிஸ், கெஸ்ட், லாட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், விஐபிஸ், லாட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவ்வளோ கிராண்டாக இருக்குது அந்த வெட்டிங் ரூமே, எல்லா ஃபெசிலிட்டிஸோட. இப்போது க்ரூமோட ரூமை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஜங்குக் அவ்வளோ ஜாலியாக அண்ட் ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜங்குக்கை கலாய்ச்சிட்டு அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா மச்சான், லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ணுற அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ரெடி ஆகிட்டு இருக்காரு. தென் இந்த பக்கம் பிரைடோட ரூம் தான் காமிக்கிறாங்க. மிரர் முன்னாடி ஜிமின் உட்காந்துருக்காரு. அவரை தேவங் தான் ரெடி பண்ணி விட்டுருக்காரு. ஜிமின் அண்ட் தேவங் வேறு பிரதர்ஸ். தேவங் சொல்லுண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை ரெடி பண்ணி விட்டு பேசுகிறாரு. தேவங், என்னண்ணா, இங்கே வா, வேற தேவங் இங்கே வாடா,
ம் என்ன அழகாக இருக்க தேவம் விளையாடாத ஜெமினா. ஜெமீன் தேவங்கோட 2 சிக்ஸையும் அவரோட ஹேண்ட் வச்சு கப் பண்ணி அவர் ஃபேஸ் கிட்ட வச்சு, என் தம்பி அழகு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னை விட என் தம்பி தான் அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தேவம் ஜெமீனோட ஹேண்டை அவரோட சிக்ஸ்லேருந்து எடுத்து அவரோட கை கூட ஹோல்ட் பண்ணிவிட்டு, சரிண்ணா, இன்னமும் 2 போகுது, பட் இன்றைக்கி நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் குட்டி தம்பி ரொம்ப நல்லா பேசுகிறான். இப்போ தேவங் அவரோட பாக்ஸ் ஸ்மைலை கொண்டு வராரு. இப்போது டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. தேவங் தேவங் அப்படிங்கிற மாதிரி வெளியே நின்று கூப்பிட்டுருக்காங்க. இப்போ தேவங் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு மட்டும். எங்கடா உங்கள் அண்ணன்? அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காம்மா. என்னம்மா? அங்கே பிரைடை கூப்பிட்றாங்கடா. க்ரூமே ரெடி ஆகிடுச்சு. என்னடா பண்ணுறான்? இப்போ வந்துடுவான் போங்க அப்படிங்கிற மாதிரி தேவங் சொல்கிறான். சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ தேவங் தான் எகெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பி ஜெமீனை பார்க்குறாரு. ஜெமீன் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ தேவங் ஜெமீன் கிட்டே போய் நிற்கிறாரு. ஜெமீன் எந்திரிச்சிட்டு ஜெமீன் தேவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிற்கிறாரு. இப்போ ஜெமீன் தேவங்க்கு ஒரு வார்மான ஹக் கொடுக்குறாரு. தேவங்கும் பேக் ஹக் பண்ணுறாரு. ஹக்கை 2 பேரும் ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பிரேக் பண்ணுறாங்க. என்னண்ணா என்னாச்சு? ஐ மிஸ் யூ மை குட்டி தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ டூ மிஸ் யூண்ணா. ஃபீல் பண்ணாத. எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஜெமினா, மாமாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ என்ன கேட்டாலும் அவர் வாங்கி தருவார். அம்மா அப்படித்தான் சொன்னாங்க. நீ பேசாமல் மாமாட்ட பர்மிஷன் வாங்கிக்கோ. அப்போ அவர் உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரல்ல. நீ டெய்லி வா, ஈவினிங் வா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம். என்ன சொல்கிற? பரவாயில்லையே, என் குட்டி தம்பிக்கு இவ்வளோ ஐடியா தோணுது. ஆமாம், என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. பார்த்துட்டேன், உன் ஐடியாஸ்லாம் லீக் ஆகிற போகுது. அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, உட்காந்து குழந்த மாதிரி அழுவ. நான்லாம் அழ மாட்டேன், நீ தான் இப்போ அழ போகிற. இப்போ பாரு, மாமா வந்து ஒன்று அழ வைக்க போகிறாரு. தேவ், நான் வாஷ்ரூம் போய்ட்டு வரேன். நீ டோருக்கு வெளியே வெயிட் பண்ணுறியா? நான் இங்கே இருக்கேன் ஜிமினா. வாஷ்ரூம் அங்கே தானே இருக்கு. வாஷ்ரூம் அங்கே தான் இருக்கு. நீ வெளியே வெயிட் பண்ணி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு டோர் நாக் பண்ணுறேன். நீ உள்ள வா, சரியா? வெயிட் பண்ண மாட்டியா? சரி, வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிவிட்டு வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு போயிடுறாரு. எங்கள் ஜிமின் தான், ஐ எம் நாட் டிசர்வ் ஃபார் திஸ் லைஃப் அண்ட் திஸ் லவ். அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டேஜை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. க்ரூம் இடத்துல மிஸ்டர் சியோன் ஜங்குக்கும், ப்ரைட் இடத்துல மிஸ் கிம் தேயாங்கும் நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் ரிங் எடுத்து தேங்கோட ஹேண்டில் போட்டு விட்றாரு. இப்போ தேவங் தான் ஜங்குக்கோட ஹேண்டில் ரிங் போடணும். இப்போ தேவங் அந்த ரிங் எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் கண்ணை மூட்டுறாரு. 5 மினிட்ஸ் முன்னாடி என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. இப்போ தேவங்கோட அம்மா, எங்கடா ஜிமின், நீ எங்கடா வெளியே நிற்கிற, அவன் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இங்கே தேவங், அம்மா அண்ணா ரெஸ்ட் ரூம் போயிருக்காருமா, நீ ஏன்டா வெளியே நிற்கிற? அம்மா அண்ணா தாம்மா வெயிட் பண்ண சொன்னார். இப்போது தேவங்கோட அம்மா ரூம் டோரை தான் நாக் பண்ணுறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் நாக் பண்ணியிருப்பாங்க. ஆப்போசிட் சைட்லேருந்து நோ ரெஸ்பான்ஸ். இப்போது தேவங்கோட அம்மா போய் தேவங்கோட அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்படி ஜிமின் உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ தேவங்கோட அப்பா ரூம் டோரை ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு 2 பேர்த்த கூட்டிகிட்டு வராரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமின் அங்கே இல்லை. ஈவன் தேவங்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ தேவங் அண்ட் பேரண்ட்ஸ் 2 பேருமே க்ரூமோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஜங்குக் அண்ட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க.
இப்போது அவங்க 3 பேரும் போனதுமே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ், தேயாங்கோட பேரண்ட்ஸ் அண்டு ஜங்குக் தேயாங் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போது தேயாங்கோட அம்மா தான் ஜிமினை காணோம், என்ன ஜிமினா காணுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. ஜங்குக்கோட ஸ்மைல் அப்படியே போயிடுச்சு. ஜங்குக்கோட அப்பாவுக்கும் ஷாக். என்ன இப்படி சொல்கிறீங்க, அதுவும் இவ்வளோ அசால்ட்டாக ஜிமினை காணோன்னு அப்படியே ஜாலியாக வந்து சொல்கிறீங்க. அப்போவே சொன்னேன் அந்த ஜங்குக் கேட்டால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வேண்டாம், ஹை கிளாஸ் போய்க்கலாம் கேட்டானா. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. போய் எல்லாத்துக்கிட்டே சொல்லுங்க பிரைடு ஓடி போயிட்டான் எவன் கூடயும் அப்படின்னு. இப்போது தேயாங்கோட அம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவன் ஓடி போனான் நீங்கள் பார்த்தீங்களா? அப்புறம் எங்கெங்க போனாங்க, எங்கே போனா உங்கள் பையன் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேயாங்கோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வேணா ஒன்று பண்ணலாம், எங்களுக்கு எங்களோட ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட 2வது பையனை என் பையனுக்கு கட்டி வைங்க, 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பையனுக்கு நான் பார்த்து பண்ணி வைக்கிறது தான் கல்யாணம். இப்போதைக்கு வேணால் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க, எனக்கு விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். அவங்க முன்னாடியெல்லாம் எங்களால் இப்படி எங்களோட ரெஸ்பெக்டை நாங்களே கெடுத்துக்க விரும்பல. ஸோ நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி அங்கே ஜிமின் இல்லை அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சதுலேருந்தே ஜங்குக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. இப்போது தேயாங் ரிங்கு போடு அப்படிங்கிற மாதிரி யாரோ தேயாங்கோட காதுகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ தேயாங் அவனோட ஐயை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கை பார்க்குறான். தேயாங்கோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க ரிங்கை போட சொல்லி. இப்போ தேயாங் ஜங்குக்கோட ஹேண்டில் ரிங்கை போட்டு விட்றான். இப்போது கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக் தேயாங்க கிட்டே இழுக்கிறான். தேயாங்கோட ஐயை பார்த்துட்டு அப்படி ஃபோர்ஹெட்டில் மட்டும் ஒரே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தேயாங்க பார்க்குறான். அப்படியே சீன் கட் பண்ணா ஈவினிங் டைம் காமிக்கிறாங்க. இப்போது தேயாங்க கூட்டிகிட்டு எல்லாருமே ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஜங்குக்கோட ரூமை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக் அவனோட ரூமுக்கு போயிடுறான். இப்போ தேயாங்க்கு எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. அவன் லிவிங் ஏரியாலே நின்றுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அவன் ரூமுக்கு போகிறான்னு தெரியுதுல்ல, அவன் கூடயே போக வேண்டியதானே, இது கூட நாங்கள் சொல்லித்தரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரொம்ப ஹார்ஷாக. இப்போது தேயாங்கோட ஐஸில் அந்த டியர்ஸ் ஒன்று வருது. போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போ, இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கணுமா, போ தெரியாத உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா கத்துறாங்க. இப்போ தேயாங் பயந்துட்டே வேகமாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாரு. அங்கே 2 ரூம் இருக்கு. ஜங்குக்கோட ரூம் முன்னாடியே ஜங்குக்னு ஒரு போர்டு மாதிரி எழுதி இருக்கு. இப்போ தேயாங் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. ஜங்குக் வாஷ்ரூமில் இருக்கார், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்காரு. தேயாங்க்கு டேப் ஓப்பன் பண்ண மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. தேயாங் அதிலே புரிஞ்சுக்கிட்டாரு ஜங்குக் வந்து வாஷ்ரூமில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேயாங் ஜங்குக்கோட ரூமை அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இப்போ ஜங்குக் வாஷ்ரூமில் இருந்து வெளியே வராரு. தேயாங் ஜங்குக்கை பார்த்த மாதிரி திரும்பி இருப்பார். ஜங்குக் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எகெயின் திரும்பிடுறாரு. மாமான்லாம் கூப்பிடாத தேயாங். சரிங்க, உனக்கு தூக்கம் இருந்தால் தூங்கு, இல்லைன்னா ஓ விஷ், பட் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். சரிங்க. இப்போ ஜங்குக் தூங்கிடுறாரு. இப்போது தேயாங் தான் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக்கவே ஒரு 2 செகண்ட் பார்க்குறாரு. மாமா உங்களுக்கு என் அண்ணாவை தானே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு சொல்கிறாரு. அப்படி சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங்
தேவன் எந்திரிச்சு அவன் ரூம் விட்டு வெளியே போய் லிவிங் ஏரியாவில் மேலேருந்து கீழே பார்த்தா லிவிங் ஏரியா தெரியும்ல, அந்த மாதிரி அங்கே நின்று மா காஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஐஸை ரப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கீழே ஜங்குக்கோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஜங்குக்கு எல்லாருமே உட்காந்து தேயோங் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தேயோங் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிவிட்டு உள்ள எகெயின் ரூம்குள்ளே வந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாரு. தேயோங் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போது தேயோங் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே போகிறாரு. ஜங்குக் தேயோங்கவே பார்த்துட்டு இருக்காரு. தேயோங் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் இப்போ தான் தூக்கம் தெளிஞ்சிருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா கேட்டதையுமே தேயோங் ரிப்ளை பண்ணுறக்குள்ள ஜங்குக்கு வந்துடுறாரு. தேயோங் பேக் பண்ணு, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? ஓ, சொன்னது கேட்டுச்சுல்ல? கேட்டுச்சுங்க. போ, போய் பேக் பண்ணு, போ. ஜங்குக்கு என்ன நினச்சிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. அம்மா ப்ளீஸ், நான் அவனை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கே போகிறேன். ஜங்குக்கு என்ன? ப்ளீஸ் ஜங்குக், உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே நடக்குது, என்னமோ பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது. அம்மா போதுமா ப்ளீஸ், நான் போயிட்டு வரேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவுடராக சொல்லிவிட்டு கிச்சன் விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததையுமே ரிலேட்டிவ்ஸ்லாம் ஜங்குக்கை பார்க்கவும், அதுதான் எனக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னும் எல்லாம் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க இங்கே? ஏன் உங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? போக முடியாதா? வழி தெரியாதா? இல்லை கிளம்பு முதல்ல அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இங்கே கிச்சனில் இருந்து ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஜங்குக் இப்படிலாம் பேசக்கூடாது ஜங்குக். அம்மா நானே என் வீட்டுக்கு போகிறேன், இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயோங் தேயோங் அப்படிங்கிற மாதிரி லிவிங் ஏரியாவிலேருந்து கத்துறாரு. ரூம்லேருந்து தேயோங் வெளியே வந்து பார்க்குறாரு. ரெடி ஆகிட்டியா? போகலாம், வா கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே தேயோங் அவனோட லக்கேஜும் ஜங்குக்கோடதையும் பேக் பண்ணியிருப்பான், அதுவும் எடுத்துட்டு வரான். எல்லாம் எடுத்தியா தேயோங்? எடுத்துங்க. இது எதுக்கு 2 லக்கேஜ்? ஒன்றுலையே போட்டு எடுத்து வர வேண்டியது தானே? இல்லைங்க, ஒன்று உங்களோட லக்கேஜ். என்னோட தான். எதுக்கு? உங்களோட ட்ரெஸ் அதெல்லாம் எதுவும் வேணாம், அங்கே இருக்கும். அங்கே நம்ம வீட்டில் இருக்கும் தேயோங், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த வீட்டோடது இங்கே விட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பற்றி சொல்கிறான். தேயோங்கும் சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹால்லே ஜங்குக்கோட திங்ஸை விட்டுட்டு அவரோடதை மட்டும் கேரி பண்ணிட்டு போகிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் தேயோங் காரில் இருந்து இறங்குறாரு. ஜங்குக் முன்னாடி போய் அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. தேயோங் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே தேயோங் அவரோட லக்கேஜோடு வராரு. இப்போது ஜங்குக்குள்ளே போனதையுமே எல்லா லைட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. தேயோங் அப்படியே பின்னாடியே வராரு ஜங்குக் பின்னாடி. இப்போது ஜங்குக் திரும்பிட்டு, இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் நீயும் நானும் மட்டும் இருக்க போகிறோம், பார்த்துக்கோ. மேலே என் ரூம் இருக்குது, கீழே ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே நீ இருந்துக்கோ, ஓகேவா? என்னங்க? தென் மேட்ஸ் எல்லாம் வேணுமா? அரேஞ்ச் பண்ணுறேன், வேணும்னா சொல்லு, இல்லை நீயே குக் பண்ணுறேனாலும் ஓகே. பட் ஹவுஸ் கிளீனிங்க்கு மட்டும் மேட்ஸ் வந்துடுவாங்க, மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ், ஓகேவா? சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேயோங் அவனோட லக்கேஜோட அவனுக்கு கொடுத்துருக்க கெஸ்ட் ரூமுக்கு போகிறான். இப்போது அந்த கெஸ்ட் ரூமை சுற்றி பார்க்குறான். தென் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி. அவனோட எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்க்கும்போது ஒரு 3 o'clock ஆயிடுது.
இப்போது தேவாங் வெளியே வந்து ஜங்குக் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறக்காக அவரோட ரூம் கிட்ட தான் போகிறாரு. பட் அங்கே ஜங்குக் இல்லை. எகெயின் கீழே வந்துட்டு கிச்சன் கவுண்டர் ஏரியா பக்கத்தில் பார்த்தா ஒரே ஒரு ஃபுட் மட்டும் இருக்குது. இப்போ தேவாங் அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டு இப்போது தேவாங்க்கு திடீர்னு ஜிமின் ஞாபகம் வருது. ஜிமின் அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தேவாங் கேட்டுட்டு அந்த ஃபுட்டோட அப்படியே வாக் பண்ணிவிட்டு விண்டோஸ் கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்போது அந்த ஜன்னல் கிட்ட இருந்து தேவாங் பார்க்கும்போது தேவாங் மேலே அப்படியே சூரிய கதிர்கள் படுது. அவ்வளோ அழகா அப்படியே கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போது வெளியே காமிக்கிறாங்க. வெளியே ஜங்குக் அவங்க அம்மாட்ட பேசிட்டு அப்படியே கேஷுவலாக திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலி தேவாங் நினச்சிட்டாரு ஜங்குக் எங்கே வெளியே போயிருக்காருன்னு. பட் ஜங்குக் வெளியெல்லாம் போகல. அவர் வெளியே அப்படியே வாக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போது ஜங்குக் அப்படியே தேவாங்க தான் பார்க்குறாரு. வெச்ச கண் எடுக்காமல் அவ்வளோ அழகாக இருக்கார் தேவாங். அப்படியே ஒரு 1/2 hour கழித்து காமிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் அவங்க அம்மாட்ட பேசி முடிச்சுட்டு உள்ளே வராரு. வந்துட்டு தேவாங்க பார்க்குறாரு. தேவாங் வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்து டிவி பார்த்துருக்காரு. இப்போது ஜங்குக் தேவாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதையுமே தேவாங் எந்திரிச்சு வராரு. சொல்லுங்கள். நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ் போயிடுவேன். நீ உன்னால் முடிஞ்சால் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அண்ட் டின்னர் செய்ய முடியுமா, இல்லை நான் மெய்டு அரேஞ்ச் பண்ணட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டதையுமே தேவாங் அதெல்லாம் வேணாங்க, நானே செய்வேன். அப்போ ஓகே, நீ ரெடி பண்ணிடு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்ருவேன். லன்ச் பேக் பண்ணிவிடு. தென் டின்னருக்கு வந்துடுவேன். மோஸ்ட் ஆஃப் டைம் வரலைன்னா நான் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? சரிங்க. சரி தான். 8:30க்கு நான் கிளம்பிடுவேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடணும். புரியுதா? புரியுதுங்க. அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிவிட்டு இன்றைக்கி நைட் டின்னருக்கு மட்டும் மெய்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நாளையிலேருந்து நீ பார்த்து போயிடல. பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தேவங்க சொல்லிடுறாரு. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவம் 5 o'clock எழுந்திரிச்சு ஜங்குக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி 8 o'clockே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான். ஜங்குக் கரெக்டாக 8:15க்கு அவர் ரூமை விட்டு கீழே வராரு. லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு திரும்பும்போது தேவம் லஞ்ச் பேக்கோட ஸ்மைலிங் ஃபேஸோட அப்படியே ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. இந்தாங்க அப்படின்னு கொடுக்கவும் ஜங்குக்கும் வாங்கிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாரு. தேவாங் வெளியே வரைக்கும் வந்து ஜங்குக்கை சென்ட் ஆஃப் பண்ணுறாரு. பட் ஜங்குக் திரும்பி ஒரு பாய் கூட சொல்ல அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங்கும் ஆகுது, தென் நைட்டும் ஆகுது. ஜங்குக் எகெயின் ரிட்டர்ன் வராரு. ஒரு 9 o'clock போல். தேவாங் அதே மாதிரியே மார்னிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரியே டின்னர் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. அந்த டைமே ஜங்குக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் சிஸ்டமில் ஒர்க் பார்த்துட்டு அவர் 10 o'clock போல் தூங்குறக்கு அவரோட பெட்ரூம் போயிடுறாரு. இப்போது இதெல்லாத்தையும் திங்க் பண்ணது நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கிறதையும் இப்போது அவரோட ஐஸில் வந்து ஒரு ட்ராப் டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. இப்போது ப்ரெசண்ட் தேவாங் அப்படியே ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவரோட ஐயை ஓப்பன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மந்த் 1 year ஆக போகுது மேரேஜ் ஆகி. எனக்கு தெரியல ஜங்குக், உனக்கு ஞாபகம் இருக்குமா? எனக்கு அது சத்தியமாக தெரியல. பட் ஒன் திங் ஐ நோ ஜங்குக், ஐ எம் இன் லவ் வித் யூடா அப்படிங்கிற மாதிரி தேவாங்கோட வாய்ஸ் ஓவர் எண்ட் ஆகுது. சரி, ஓகேடா மிகோஸ் இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு கமெண்டும் என்னை மோட்டிவேட் பண்ணும் நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கு. தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக்கோட அப்டேட் என்னென்னா ஸ்பெஷல் எபிசோட் தான். எஸ், சூன் வரும். ஓகேவா? அது வந்து எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1K அடித்ததையுமே அன்றைக்கே வரும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே.
வரும். எஸ், நம்ம 1K அடிக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தென் அவ்வளோதான், முடிச்சிடலாமா? டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.